இப்ப பாருங்களேன், இந்த கம்மல் போடவா இல்ல இந்த கம்மல் போடவா? லெஃப்ட் ரைட். என் செல்ல குட்டிக்கு எந்த தோடு போட்டாலும் அழகா தான் இருக்கும். இந்த தோடு போட்டுக்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் என்கிட்ட செயின் செட் இருக்குதுங்க. மீனா, ஆ. உங்க அப்பா நம்பரை எங்க அப்பா கிட்ட கொடுத்தியா? மாமா மதியம் ஒரு தடவை கேட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவும் கேட்கல, நானும் கொடுக்கலங்க, விட்டுட்டேன். கூப்பிட்டாலும் எப்படியும் வரப்போறது இல்ல. வர்றத கூட விடுங்க. போன் பண்ணா அவங்க மரியாதையா பேசுவாங்களா அது கூட தெரியல. கோமதி, அந்த பிள்ளை மீனா கூப்பிடு. சரி. மீனா, செந்தில், மீனா இங்க வாமா, மாமா கூப்பிடுறாரு. வராத போலாமா? மாமா கூப்பிட்டாரு. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நானு உங்க அப்பாட்ட பேசணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. உங்க அப்பா நம்பரை போட்டு விடு, என் போன்லயே கூட போடு. கண்டிப்பா பேசணுமா மாமா? இல்லப்பா, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போறோம், மந்தகாரங்களையும் கூப்பிடணும்ல. ஏங்க போன் அடிக்குது. யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. இந்தாங்க. ஹலோ, யாருங்க? பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். யாருன்னு கேட்டா பொங்கல் வாழ்த்துக்களா? யார் நீங்க? யாரு? மீனாவோட அப்பா தானே பேசுறீங்க? ஆமா, நான் மீனாவோட மாமனார் பாண்டியன் பேசுறேன். ஏங்க யாருங்க போன்ல? என்னடா இந்த ஆளு திடுது பண்ணி போன் பண்ணிட்டு இருக்காரு, குழப்பமா இருக்கா? ஒண்ணு இல்லைங்க, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போறோம். மூத்த மருமக குடும்பத்துல இருந்து எல்லாரும் வராங்க. உங்களையும் வீட்டுல இருக்கவங்களையும் கூப்பிடலாம்னு போன் பண்ணேன். நீங்க அவசியம் கோயிலுக்கு வரணும். வேற விஷயமா பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பதில சொல்லியிருப்பேன். கோயில் விஷயமா பேசுறதுனால பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன். நாங்களா வரல. கோபம் புரியுது. அந்த கல்யாணத்தை இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கலன்றது எங்களுக்கு புரியுது. நாங்க மீனா